வணக்கம் உடற்கல்வி சொந்தங்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடற்கல்வித்துறைக்கு சம்மந்தமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். இ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது கூட நவோதயா வித்யாலயா வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கும் நவோதயா வித்யாலயா ஸ்கூலுக்கும் சேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷனில் இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. அதில் நம்மளோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன ஸ்கூலுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டேட் வந்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அகாடமிக்கில் கொடுத்துருக்காங்க. பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்துட்டு பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஜிடி கேவிஎஸ், அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு பாருங்கள். நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிங்க. அடுத்து பாருங்கள், இதே இது நவோதயா வித்யாலயா ஸ்கூலில் பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் சப்ஜெக்ட்டுக்கு பாருங்கள். இதில் நம்ம சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. கீழே வந்து பாருங்கள், இந்த 12வது இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பேர்த்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சினால் டோட்டலாக நம்மளுக்கு 63 வேக்கன்சி இருக்குது. அதில் அன்ரிசர்வ்டில் வந்துட்டு 27 வேக்கன்சியும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வந்துட்டு 6 வேக்கன்சியும், ஓபிசி அதாவது ஓபிசி நம்மளாக வருவோம் அதில் 17 வேக்கன்சியும் பாருங்கள், எஸ்சிக்கு 9 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 4 வேக்கன்சியும், டோட்டலாக 63 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்ம டோட்டலாக 63 வேக்கன்சி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பிடி கிரேடு வந்து பிடி வந்துடும். பிடின்ற போது நம்மளுக்கு சேல்ரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரின்னும் போது நம்மளுக்கு பேசிக்காகவும் 45 கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதிகமாக வாங்கணும் அப்படின்னா பிடிக்கு அப்ளை பண்ணி, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி, இது பிஜி கிராஜுவேட்னால பிஜிடி அதாவது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேல்ரியும் நல்லா ஹைஃபையாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது வந்து லாங்குவேஜ் நம்மளுக்கு கிடையாது. இங்கே பாருங்கள், ட்ரெயினர் டீச்சர்ஸ் கேவிஎஸ், அதாவது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் ட்ரெயினர் டீச்சர்ஸ்க்கு பாருங்கள் டிஜிடி, நம்ம பிஇடி இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த லெவல் கிரேடுக்கு வரும். ஆனால் சேல்ரி வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம பிடியோட சேல்ரிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க பிடியோட சேல்ரிக்கு இந்த சேல்ரி ஈக்குவலாக வரும். பாருங்கள், ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 61 வேக்கன்சியும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 14 வேக்கன்சியும், ஓபிசியில் 38 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 21 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 10 வேக்கன்சியும், மொத்தம் 144 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பாருங்கள், லோக்கோமோட்டர் டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 வேக்கன்சியும், விசுவல் இம்பேர்டுக்கு வந்துட்டு ஒரு 9 வேக்கன்சியும், ஹியரிங் இம்பேர்டுக்கு வந்துட்டு ஒரு 7 வேக்கன்சியும் கொடுத்துருவாங்க. அதர்ஸில் ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருவாங்க. ஸோ இது மேலே ஸ்டார்லாம் போட்டிருக்கு. ஸோ வேக்கன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் படிச்சுட்டு முடிச்சப்பறம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது ஒன்று கை கால் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கு, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்காங்க, ஏதாவது கண் ஏதாவது பிரச்சனை, காது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவங்களோட கோட்டாவில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இதோட பேசிக்கு நீங்கள் 35,400 இருக்கும் பேசிக் பே வந்துட்டு. ஸோ நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஇடியாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் சேல்ரி நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் எல்லாமே ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கும். கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 144 வேக்கன்சி இருக்குது, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, ஆர்ட் இருக்காங்க, லைப்ரரியும் இருக்காங்க, யாராவது முடிச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், ஆர்ட்டுக்கெலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லைப்ரரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 144 வேக்கன்சி இருக்குது.
ஓகே. இது வந்து பாருங்கள், அதே இது வந்துட்டு நம்ம ட்ரெயினர் டீச்சர்ஸ் நவோதயா ஸ்கூலில் பாருங்கள். ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேலுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் தனியாக கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்துட்டு அன்ரிசர்வ்டில் 52ம், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 12ம், ஓபிசியில் 33ம், எஸ்சியில் 18ம், எஸ்டியில் 9ம், மொத்தம் 124 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேலில் பாருங்கள், 54 அன்ரிசர்வ்ட்லேயும், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 12ம், ஓபிசியில் 34ம், எஸ்சியில் 19, எஸ்டியில் 9ம், மொத்தம் 128 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மேலுக்கான வேக்கன்சியில் மட்டும்தான் அவங்க தான் போக முடியும். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்மளுக்கு கிடைக்காட்டியும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடச்சாலும் சந்தோஷம்தான். அதே ஆர்ட்டு கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஜிடி மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைப்ரரி கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கெலாம் பாருங்கள், 52 வேக்கன்சி அன்ரிசர்வ்ட்லேயும், 12 வேக்கன்சி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் வீக்கர் செக்ஷன்லேயும், 33 வேக்கன்சி வந்து ஓபிசிலையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பாருங்கள் 124 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 18/9 இருக்குது. மியூசிக் பாருங்கள், லைப்ரரிலையும் பாருங்கள் எவ்வளோ 134 வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் பாருங்கள் 653 வேக்கன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 653 வேக்கன்சி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து லாங்குவேஜ் போகும், நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், பிரைமரி பிஆர்டிஸ் கேவி ஸ்கூல்ஸ், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் வந்துட்டு பிரைமரி லெவலில் எடுக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு கிடையாது. ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸு, பிஆர்டி மியூசிக் பாருங்கள், இங்கேயுமே ஒரு 187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்கிளில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்க நல்லா குவாலிஃபைடாக இருந்தால் இதை ஷேர் பண்ணி அவங்க என்ன பண்ண சொல்கிறீங்க, அப்ளை பண்ண சொல்லுங்கள். பாருங்கள், அவங்களும் ட்ரை பண்ணட்டும். கிடைச்சா ஒரு நல்ல வாய்ப்பு தான். அடுத்து பாருங்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட இந்த போஸ்டிங்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டெனோ கேட்டிருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இந்த ட்ரான்ஸ்லேட்டர் டைப் பண்ண தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களாம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஓபிசியில் 184 வேக்கன்சி இருக்குது பாருங்கள். 277 அன்ரிசர்வ்டில் இருக்குது. மொத்தம் பாருங்கள் 714 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கூட பாருங்கள், அதுலேயும் 280 வேக்கன்சி இருக்குது. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுருக்காங்க, நம்ம ஃபீல்டில் யாராவது இந்த டைப்ரைட்டிங் எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அவங்களாம் ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது நான் டீச்சிங் தான் பாருங்கள். இதுலேயுமே நவோதயா ஸ்கூலுக்கு மேலே கொடுத்துருக்க வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு, நவோதயா ஸ்கூல் கீழே இருக்குது. அதுலேயுமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்காக ஸ்டாஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்லாம் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அவங்களும் ட்ரை பண்ண சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் கீழே. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வந்துட்டு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனை. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம் கீழே. இங்கே இப்போ பாருங்கள், நம்ம எசென்ஷியல் அண்டு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்டு பே ஸ்கேலு. குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட பே ஸ்கேல் என்னென்னு பார்க்கலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், அப்ளை பண்ணலான்னு. பாருங்கள், கமிஷனர் அந்த லெவலுக்கெலாம் பாருங்கள் 78 தான் பேசிக் பேவும். 42 வயசுக்குள்ளே இருக்கணும். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித்து பிஎட் படிச்சிருக்கணும். அதாவது ஒர்க்கிங் ஆஸ் ஏ பிரின்சிபல் பே லெவலில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 years இன் சென்ட்ரல் ஸ்டேட் அட்டானமஸ் ஆர்கனைஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதாவது பே லெவலில் 12 ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது பிரின்சிபல் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட்டு 3 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் கூட அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். பாருங்கள், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அதர் ரீஜனல் லாங்குவேஜ்,
அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அது கூட வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ அது கூட நம்ம ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டோம் மேக்ஸிமம். இருந்தவங்க இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு தான். அது இல்லாமல் இங்கிலீஷ் வந்துட்டு எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ரெசிடென்ஷியல் ஸ்கூலு, நமக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ரிசர்ச் ஒர்க் டன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சேம் அதே தான் வரும். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் பார்க்கலாம். பிரின்ஸிபலுக்கும் அதே பே லெவல் தான் வந்திருக்கு பாருங்கள். பிரின்ஸிபலுக்கும் அதே பே லெவல் தான், அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 பேர்த்துக்கு எல்லாமே அதே பே லெவல் தான். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பிஜிக்கு பே லெவல் பார்க்கலாம். பிஜிக்கு வந்துட்டு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு நவோதயா ஸ்கூலில் மட்டும்தான் பிஜி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருந்துச்சு. போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோங்க. அப்படியே இது கூட கேவிஎஸ் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் வரலாம். பிஜிடி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேல் அண்ட் ஃபீமேல், மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன் 45 ரூபா கிட்ட வரும்னு சொன்னேன் பாருங்கள். நம்ம வந்துட்டு பே லெவல் வந்துட்டு பாருங்கள், லெவல் வந்து 8ல் போயிருக்கோம். அதில் வந்துட்டு பாருங்கள் 47,600 தான் பேசிக் பே. 51 கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு 7th பே கமிஷனோட பே மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதே 8th பே கமிஷன் பே மேட்ரிக்ஸில் போகும்போது உங்களுக்கு பேசிக்கேவும் 75 ரூபா கிட்ட வந்துடும் மேக்ஸிமம். அது இன்னும் இந்த ஜனவரி 1லேருந்து அந்த 8th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. வர ஜனவரி 1, 2026லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். அது வந்துட்டு நம்மளுக்கு நவோதயா ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது. கேந்திரிய வித்யா ஸ்கூலில் வந்துட்டு ஃபிசிக்கல் டைரக்டர் கிடையாது. பாருங்கள், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாருங்கள், மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், டிகிரி ஃப்ரம் என்சிடி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி வித் அட்லீஸ்ட் எம்பிஎட் முடிச்சிருக்கணும், 50% மார்க்கோட முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிசைரபிள் ஷுட் ஹேவ் ரெப்ரசன்ட் அட்லீஸ்ட் ஸ்டேட் அட் நேஷ்னல் லெவல் இன் எனி ஆஃப் தீஸ் ஸ்போர்ட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்துட்டு ஸ்டேட் அல்லது நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ரெகனைஸ்டு பை ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கன்சர்ட் இன் ஃபெடரேஷன். அதாவது இந்த இது நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். பாருங்கள், ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஏ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது நவோதயா ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும். நல்ல பே இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பே லெவல் வந்து ஹையாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்கல. எம்பிஎட் முடிச்சிருந்தா போதும். ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேட் அல்லது நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ரெகனைஸ்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெசிடென்ஸ் ஸ்கூல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் கூட அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ நவோதயா ஸ்கூலில் பிஜி ஃபிசிக்கல் டேரக்டருக்கான பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்கூலுக்குமே உள்ள பிஇடிக்கான இது பார்க்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். பிஇடிக்கு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இப்போ தான் வரும். மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஆர்ட்டு, கேந்திரிய வித்யாலயா. ஓகே, பாருங்கள், டிஜிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் இன் நவோதயா ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், டிஜிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன் கேந்திரிய வித்யாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நவோதயா ஸ்கூலுக்கு பார்க்கலாம். நவோதயா ஸ்கூலு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அதாவது 4 இயர் இன்டகிரேட்டட் பிபிஎட், அதாவது டிகிரியோட 4 வருஷம் முடிக்கிற கோர்ஸ் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 50% மார்க் இருக்கணும். அதாவது பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதாவது பிபிஎட் முடிச்சிருக்கணும். அதாவது எசென்ஷியல் ஆல் தி
இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன் அலாங் வித் பிபிஎட். அதாவது பிபிஎட்டோட நம்ம என்னது டிகிரியோட பிபிஎட் முடிச்சிருக்கணும். அல்லது அதில் எல்லாமே 50% மேலே எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் 50% எடுத்திருக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க. அது ஓகே. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. ரெப்ரசன்ட் இன் நேஷ்னல் லெவல் இன் எனி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். மேலே கொடுத்த அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் நாலேஜ் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அதர் ரீஜனல் லாங்குவேஜ். பாருங்கள், இது வந்துட்டு அதர் ரீஜனல் லாங்குவேஜோட ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், அல்லது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் நம்மளுக்கு நவோதயா ஸ்கூலில் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு வரல. ஸோ நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். டிப்ளமோ இன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் நியர் ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இது என்ன சப்ஜெக்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் நியர் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு நவோதயா ஸ்கூலில் பார்க்கலாம். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நவோதயா ஸ்கூலில் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. நல்லா பார்த்துக்குங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டகிரேட் கோர்ஸு அல்லது ஸ்டேட் அல்லது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃபர்டு அட்லீஸ்ட் 50% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். பிபிஎட் எனி கிராஜுவேஷன் வித் பேச்சுலர் டிகிரி வித் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அந்த அதுதான் எல்லாமே மேலே கொடுத்துருக்கு. அதே தான் ரெகனைஸ்டு இந்தியா யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அலாங் வித் பிபிஎட் ஆஃப் எல்லாம் 50% மார்க்கில் பாஸ் ஆகிருக்கணும். ஏதாவது டிகிரி இப்போ இன்டர்கிரேட் கோர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி டிகிரி ப்ளஸ் வந்துட்டு பிபிஎட் முடிச்சிருக்கணும். முடித்தாங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸ்டேட் அல்லது நேஷ்னல் லெவலில் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து அதே ரீஜனல் லாங்குவேஜ் தான். இது கேந்திரிய நவோதயா ஸ்கூலு. அடுத்து பாருங்கள், இது வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலுக்கு அதே தான். டிப்ளமோ இன் நேஷனல் இன்ஸ்டியூட் எல்லாமே அந்த 50% மார்க்லாம் இப்போ டிகிரி ப்ளஸ் பிபிஎட் அது இன்டகிரேட் பிபிஎட் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், லைப்ரரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேலே பே லெவலும் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிஆர்டிஸ்க்கு மியூசிக் பாருங்கள். பிஆர்டிஸு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல் எடுத்துக்கிற பே பாருங்கள், 35,400 இருக்குது. நம்மளோட ஸ்டேட் லெவல் ஃபிசிக்கல் டேரக்டருக்கு 36,900 தான் பேசிக் பே. இங்கே வந்துட்டு பிரைமரி லெவலில் எடுக்கிற ஹேண்டில் பண்ண டீச்சர்ஸ்க்கு பாருங்கள் 35,400 கொடுத்துருக்காங்க. 35,400 பிரைமரி லெவல் டீச்சருக்கு பேசிக் பே. அப்போ எவ்வளோ பே இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டேட் என்னென்னு பார்க்கலாம். வேறு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங் முடித்தவங்களுக்குலாம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்துட்டு ஸ்டெனோகிரேட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 19,900 63,200 வரையும் கொடுத்துருக்காங்க. வெறும் 12th குவாலிஃபிகேஷன் கிளாஸஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். 12th பாஸஸ் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்டு. அங்கே வந்து டைப்பிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 35 வேர்ட் per minute இன் இங்கிலீஷ் ஆர் 35 ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர். இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஹிந்தியில் டைப் பண்ணணும். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்ட் டேட்டா என்ட்ரி அக்யூர்ட் எய்தர் ஆன் சப்ஜெக்ட் அட் +2 லெவல் த்ரூ 0-6 month diploma in computer from a recognized institution through the computer literacy certified at school level. Okay, experience in accounts administration matters in கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் பாருங்கள். எல்லாமே அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப 35 வேர்ட் per minute தான் இங்கிலீஷில். ஹிந்தியில் வந்துட்டு 30 வேர்ட் கொடுத்துருக்காங்க. 6 தான் கொடுத்துருக்காங்க. இது அல்லது அதுதான் அண்டு கொடுக்கல. ஒரு 12th பாஸ் பண்ணி தான் போகுது. இது நவோதயா ஸ்கூலுக்கு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட சொல்லுங்கள். லேப் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் வந்துட்டு நம்ம ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 5 வருஷமும், அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு ஓபிசிக்கு வந்துட்டு 10 வருஷமும், மற்ற கேட்டகரிக்கு எல்லாமே உமன் கேட்டகரி ஆளுக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். அடுத்து பாருங்கள், நம்ம வந்துட்டு கீழே
எக்ஸாம் என்னென்ன எப்படி நடக்கும், என்னென்ன கட் ஆஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு அது இப்போ தேவையில்ல. ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி a 2-tier எக்ஸாமினேஷன் ஃபாலோடு பை இன்டர்வியூ ஃபார் தி ஃபாலோவிங் போஸ்டர்ஸ். இந்த கீழே வர போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே 2 டைப்பான எக்ஸாம் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேவிஏ, என்வி, அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிஜிடி, டிஜிடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் என்விஎஸ்சி, இது கேவிஎஸ்சி. லெஃப்ட் சைடு எல்லாமே கேந்திரிய வித்யாலயா, ரைட் சைடு எல்லாமே நவோதயா வித்யாலயா. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்னா ஸ்டெனோகிராஃபருக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு. இங்கேயும் நவோதயாவுக்கும் பார்த்துக்குங்க. சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2-tier எக்ஸாமினேஷன் ஃபாலோடு பை ஸ்கில் டெஸ்ட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு, அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் தான் 30 வேர்ட் per minute கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் சாங்ஷன் ஆஃபீஸர் எல்லாமே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்க் ஸ்டாஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்பில் கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமேவும் பார்ட் 1ல் வருது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 2 மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு டோட்டலாக எவ்வளோ மார்க், 300 மார்க் எக்ஸாமுக்கு 100 கொஸ்டின்ஸு. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ பாருங்க 3 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மேலே வருது பாருங்கள். எல்லாமேவும் Tier 1 எக்ஸாம் ப்ரீமியர்லி எக்ஸாம் குவாலிஃபிகேஷனு, அப்ஜெக்டிவ் மோடு, ஓஎம்ஆர் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. ஓஎம்ஆர் டெஸ்ட்டு ஃபார் ஆல் தி போஸ்ட் எக்ஸ்பர்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தவிர மற்ற எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா. கீழே பாருங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன 2 hours எக்ஸாம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் எனி டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து என்ன பாருங்கன்னா நவோதயா ஸ்கூலுக்கு மேலே கொடுத்துருக்குது. மேலே நவோதயா ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்து Tier 2 எல்லா சப்ஜெக்ட்டுக்குமேவும் சப்ஜெக்ட் நாலேஜுக்கான எக்ஸாம் நடக்குது. அது 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்குது. அதில் என்னது அப்ஜெக்டிவ் டைப் 60 மார்க்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 70, நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் மாதிரி, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 10 மார்க், அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 60 மார்க், மொத்தம் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் Tier 2 ஈச் கொஸ்டின் கேரி 1 மார்க் அண்ட் தேர் வில் பி ஆல்சோ பி நெகட்டிவ் மார்க் ஃபார் ராங் ஆன்சர். அதாவது இந்த 60 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கும், நெகட்டிவ் மார்க்கு 1 மார்க்கு, ½ மார்க் குறைக்கிறாங்க. வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஒவ்வொரு ராங் ஆன்சர், அதாவது இதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது ஸ்டெனோகிராஃபருக்கும் டைப்ரைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயந்தான் சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. நம்மளுக்கு போஸ்ட் வைஸு எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு மட்டும் பாருங்கள். ஃபீஸ் நினச்சப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ ஃபீஸ் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வேலை வாங்குகிறோம், நம்மளால் தைரியமாக பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பே பண்ணி இதை எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஈச் போஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வேறு, அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வேறுங்களா பாருங்கள். நம்ம பிஜிடி, அதாவது நவோதயா ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டர் எழுதுறவங்க பாருங்கள், 1500 ப்ளஸ் 500, 2000 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துடுது. அதே மாதிரி அதில் டிஜிடி எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அதில் 1500 ப்ளஸ் 500, அது 2000 வந்துடுது. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, மற்ற ஸ்டெனோகிராஃப், மல்டிடாஸ்கிங் ஆஃபீஸர் எல்லாமே மேக்ஸிமம் 1700 தான் கம்மியான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. 2000 மினிமம், 2000 பிஜிடி எழுதுகிறவங்க 2000, டிஜிடி எழுதுகிறவங்க 2000 வந்துடுச்சு ஃபீஸு. எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் இந்த ஃபீஸ் டீட்டெயில்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க ஃபீஸ் கம்மியாக நினச்சிட்டு அப்ளை பண்ணால் ரொம்ப கஷ்டப்படணும். அவங்க ஃபீஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மனசு அர்த்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் வேலை கிடச்சிட்டா அந்த ஃபீஸ்லாம் ஒரு இதே கிடையாது. கான்ஃபிடண்ட்டாக நான் பாஸ் ஆகிடுவேன் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபீஸ் பார்த்துட்டு நிறையா பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் காம்படிஷன் குறையும். ஸோ கொஞ்சம் யோசிக்காமல் எல்லாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அதுக்கு என்னென்ன எவ்வளோ அளவில் ஃபோட்டோஸ் வேணும், சிக்னேச்சர் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்,
எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் மெத்தட் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்க இங்கே பாருங்கள், இங்கே தான் இப்போ லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் வந்துட்டு 14 நவம்பரு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் வந்துட்டு 4 டிசம்பரு, ரொம்ப டேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீஸ் டெபாசிட் ஓப்பன்ஸ் வந்துட்டு, அதாவது அப்ளை பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் வந்து 4, ஃபீஸ் பே பண்ணுறது வந்துட்டு 14 ஃபீஸ் டெபாசிட் ஓப்பன்ஸ் வந்து 14/4, ஃபீஸ் க்ளோஸ் வந்து 4 டிசம்பரு. ஓகே, நம்மளுக்கு டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்துக்கு 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜனவரிக்குள்ளே முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கோ சீக்கிரம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க நான் இதுக்கு அடுத்த அப்டேட் என்னென்னு கொடுக்குறேன். நம்ம இதுக்கு ரிலேட்டடான சிலபஸ் என்னென்னு பார்த்து உங்களுக்கு அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சிலபஸ்ஸு அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து எல்லாமே என்னென்ன சர்டிஃபிகேட்டு, அதுக்கு என்னென்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் டேட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 14ஆந்தேதி ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸு க்ளோஸ் பண்ணுறது வந்து December 4. மேபி டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு என்னென்னு தெரியல. மொத்தமே 20 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி சீக்கிரமாக எக்ஸாம் வைக்கிறதுக்கான ப்ராசஸிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறவங்க, கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் ஆகிடுவேன்னு நம்புகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பே லெவலும் உங்களுக்கு தெரியுது, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டிஸும் தெரியுது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் மியூசிக் டீச்சரு, பிஆர்டிஸு நிறையா பேர்த்துக்கு நிறையா வாய்ப்பு. லைப்ரரியனு, ஸ்டெனோ இதெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. சில பேர் 12th மட்டும் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஸ்டெனோ படிச்சுட்டு இருப்பாங்க, டைப்ரைட்டிங் முடிச்சிருப்பாங்க, நம்ம டிஎன்பிசி எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்லாம் முடிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு கூட இந்த இதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகிறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போனாங்க அப்படின்னா எல்லா ஸ்கீமும் உடனே கிடைக்கும். டிஏ கூட்டினா உடனே கிடைக்கும். சேல்ரி நல்லா அதிக லெவலில் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு 10 to 20 டேஸில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னும் 1 மந்த் இருக்குது. டிசம்பர் 1 மந்த் ஃபுல்லாக இருக்குது. ஜனவரி 1/1/2026 இருந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 8th பே கமிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. பட் அவங்க வந்துட்டு 8th பே கமிஷனோட பே மேட்ரிக்ஸு எப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. எப்போ ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஜனவரி 1லேருந்து 8th பே மேட்ரிக்ஸோட சேல்ரி வந்துடும். அந்த சேல்ரி வரும்போது இங்கே போட்டிருக்க சேல்ரிக்கும் அடுத்து வரப்போகிற சேல்ரிக்கும் எப்படி ஒரு 20,000 to 25,000 டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 15,000 to 25,000 டிஃப்ரென்ஸ் வர இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இந்த லேப் அட்டெண்டருக்கு வந்து 18,000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோட 8th பே மேட்ரிக்ஸோட சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 8,000 கூட்டிங்கன்னா 26,000 27,000 தான். சாரி 53,000 54,000 இதோட டபுள் மடங்கு அப்படியே வந்துடுங்க. 36,000 பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும். 34 35 பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும். அதோட டிஏ வந்து ஆட் ஆகும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க 37 38லேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட டிஏயில் ஆட் ஆகிட்டு போகும்போது இவங்களோட பே லெவல் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட அவங்க இந்த சேலரி வந்துட்டு எப்படியும் 34லேருந்து 115 இந்த மாதிரி அவங்களோட பே மேட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பாருங்கள். இவங்களுக்கே இவ்வளோ வருது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு 35-400 இருந்துச்சுங்களேன் பிஇடிக்கு. அதோட பே லெவலேயும் ஸ்டார்டிங்லேயே 55 56 வந்து பேசிக் பே போயிடும். 2T பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் படிங்க. இதுக்கு அடுத்து நம்ம அப்டேட்டான வீடியோவுக்கு வந்துட்டு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எந்த நியூஸாக இருந்தாலும் வேக்கன்சியாக இருந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணுவேன். நானும் நெட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் நம்ம யூடியூப்பில் போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.